ஸோ நிறைய பேர் எங்கிட்ட சமீபத்தில் நெறிக்கட்டிகள் பற்றி கேட்டிருந்தீங்க. இந்த கழுத்து ஏரியாவில், இல்லை அக்குள் ஏரியாவில், இல்லை உங்கள் காலுக்கு நடுவில், அங்கே எல்லாமே இந்த நெறி கட்டுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே ஜாஸ்தி. பட் இந்த நெறிக்கட்டிகள் வந்து மோஸ்ட்லி இன்ஃபெக்ஷன்னால ஏற்படலாம். அண்ட் டிபினால இந்த மாதிரி நெறிக்கட்டிகள் வரலாம். கேன்சர்னாலையும் கண்டிப்பாக நெறி கட்டலாம். பட் எல்லா நெறிக்கட்டியுமே வந்து கேன்சருக்கு நம்ம நெறிக்கட்டின்றது நம்ம சொல்லிட முடியாது. ஸோ இப்போ இந்த 2 சென்டிமீட்டருக்கெல்லாம் கீழே இருக்குது, நெறிக்கட்டியில் வலி எதுவுமே இல்லை அப்படின்னா நம்ம அது பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அது என்ன காரணத்தினால வந்ததோ, இன்ஃபெக்ஷனாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் அதை ட்ரீட் பண்ணுறதுனால அந்த நெறிக்கட்டி வந்து ஆட்டோமேட்டிக்காக செட்டில் டவுன் ஆயிரும். பட் இப்போ இந்த நெறிக்கட்டி வந்து 2 சென்டிமீட்டருக்கெல்லாம் மேலே இருக்குது, உங்களுக்கு வலி வருது, ஹார்டாக இருக்குது அப்படின்னா இமீடியட்டாக போய் டாக்டரை காட்டுங்க. அவங்க அது எதாவது கேன்சர் நெறிக்கட்டியா என்ன ஏதுன்றது அவங்க சில ஸ்கேன் பண்ணி பயாப்சி எல்லாம் பண்ணி உங்களுக்கு ரிப்போர்ட் சொல்லுவாங்க. ஸோ இந்த வீடியோ மெயினாக நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நெறி கட்டும் போது அதை வந்து நீங்கள் லேஸில் எடுக்காதீங்க. அதை பார்த்துட்டு ஒரு டாக்டரை டெஃபினட்டாக போய் கன்சல்ட் பண்ணுங்க. பிகாஸ் இன்ஃபெக்ஷனாக இருந்தால் அந்த இன்ஃபெக்ஷனை ட்ரீட் பண்ணணும். இல்லை வேற ஏதாவது நெறிக்கட்டியாக இருக்கான்றது நம்ம ஃபர்ஸ்டே சீக்கிரமாக கண்டுபிடிச்சிடணும். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்காச்சும் இந்த மாதிரி நெறிக்கட்டி இருக்கு, அவங்க டாக்டர்கிட்டயே போகாமல் இருக்காங்க, இல்லை ரொம்ப பயந்துட்டு இருக்காங்கன்னா இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. டெஃபினட்டாக அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.